வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஐபோன் 11 ஓட யூசர் ரிவ்யூ நம்ம ஃப்ரெண்ட் அதாவது சத்யகீர்த்தி ப்ரோ வாங்கியிருக்காரு ஐபோன் 11. ஸோ வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு மை ஸ்டூடியோ. இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோல வச்சு எடுக்கிறோம். ஏன்னா ப்ரோவை சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கே போதும் ஆகி போச்சு. ஸோ இப்போ இவர்கிட்ட வந்துட்டு இந்த மாடல் வந்து இன்னைக்கு தேதியில் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற நிறைய விஷயம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய கேட்டிருந்தீங்க ஐபோன் 11 2024 வாங்கலாமான்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்குமே ஒரு பதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைச்சிடும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க வந்துட்டு இந்த ஐபோன் 11 வாங்கியிருக்கீங்க. எவ்வளோத்துக்கு ப்ரோ வாங்குனீங்க? நான் 18,000க்கு வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட்ல தான் எடுத்தேன். செகண்ட் ஹேண்ட்ல தான் எடுத்தேன். ஓகே ஓகே ப்ரோ, இது வந்து நீங்க எதனால ஐபோன் 11? ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ்லேயே நிறைய மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 5G மாடல்ஸே நம்மளுக்கு இந்த இதில் கிடைக்கும். எதனால நீங்கள் ஐஃபோன் 11 சூஸ் பண்ணீங்க? ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. எனக்கு ஐஃபோன் 7 யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த 7 யூஸ் பண்ண. சரி, அடுத்து மாறுறப்ப நம்ம 11 மாறிடலாம், கொஞ்சம் நல்லா நிறைய இதாக மாறிடுவோம், எக்ஸ்ட்ரா மாறிடுவோம். நடுவில் எக்ஸஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் அந்த எக்ஸஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தனால நான் அந்த எக்ஸஸை சேல் பண்ணிட்டு சரி கொஞ்சம் 11 போகலாம். ஏன்னா 12 என் பட்ஜெட்டுக்கு வரல, என் பட்ஜெட் 20க்குள்ளே இருந்துச்சு. சரி நம்ம 11 போகலான்னு 11 பார்த்து அப்புறம் 128க்கு 11 எடுத்தோம் ப்ரோ. ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 ஐஃபோன் மாடல் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஐஃபோன் 7 10s யூஸ் பண்ணீங்க. இப்போ 10sலேருந்து 11 வந்து ஆக்சுவலாக பெரிய அப்கிரேட் நினைக்கிறீங்களா? இல்லை ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு வருஷம் அப்புறம் வந்த மாடல் தான் இது. ஸோ நீங்கள் உங்களோட இது எப்படி இருக்குது? 10s யூஸ் பண்ணவும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பட் 11 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்டேட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ அதனால சரி, எனக்கு கேமரா தான் எனக்கு மெயின். நான் அதிகமாக செல்ஃபிஸ் அண்ட் பேக் கேமரா வச்சு மாண்டேஜஸ் அந்த மாதிரி எடுக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ கேமராக்காண்டி சரி எக்ஸஸ்லேருந்து 11 போகிறோம். சரி ஓகே, அப்டேட் தான். ஸோ அதனால நான் 11 போயிட்டேன். ஓகே கைஸ், இப்போ இந்த விஷயத்தில் ஆக்சுவலாக இவர் சொன்னதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும். ப்ரோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர், நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் கேமரா பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டால் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. என்ன ஃபோன் இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டில் வச்சிருந்தீங்க? ஓப்போ A54 வச்சிருந்தேன். ஓகே ப்ரோ, இப்போ அதுலேருந்து நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்க, ஐஃபோனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து அங்கே வந்து மிஸ் பண்ணுறீங்களா எதுவும் ஃபீச்சர்ஸ் ஐஓஎஸ்க்கு வந்து வரும்போது? ஐஓஎஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் பெருசாக எதுவும் மிஸ் பண்ணல ப்ரோ. என்ன டிஃபர் ஆகும்னா ரெக்கார்டிங்ஸ் இருக்காது இதில். அப்புறம் ஏபிகேஸ்லாம் இதுலேருந்து ஏற்ற முடியாது, அதெல்லாம் இது பண்ண முடியாது. எனக்கு ரெக்கார்டிங்கும் பெரிய லெவலில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது அந்த பழக்கமே கிடையாது. ஸோ அதனால எனக்கு அது பெரிய இஷ்யூவாக தெரியல. ஏபிகே யூஸ் பண்ண முடியாதது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த மோடெல்லாம் ஆண்ட்ராய்டில் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இதில் அது கிடைக்காம இருக்கு. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணுங்க? நான் சாட்டிஸ்ஃபைட். எந்த ஃபீச்சரும் மிஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. எனக்கு அதை கம்பேர் பண்றப்போ இது இன்னும் ஸ்மூத்தா இருக்கு, எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கு யூஸ் பண்ண. ஓகே, ஸோ நான் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இந்த ஃபோனை பத்தி நான் டேரக்டா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிலிம் மேக்கர்ங்கிறதுனால நான் கேமராலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை வந்து 2 கேமரா செட்டப் இருக்கு, 12+12. உங்களுக்கு ஃபிலிம் மேக்கரா உங்களுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? உங்களோட ஃபிலிம் மேக்கிங்க்கு, உங்களோட ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களா? நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா எல்லா நேரத்துலயும் போய் ஒரு கேமராவை போயிட்டு ரெண்ட் எடுக்கிறதோ இல்ல கேமரா யார்ட்டே கேட்கறதோ பதிலா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்றோம்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். அதனால இப்போ இதுல இருந்து என்ன ஒரு கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரொஃபஷனலா பண்ணும்போது நம்ம கேமராக்கும் ஐஃபோனுக்கும் டிஃபரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? அது போட்டா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஐஃபோன் 11ஓட ஷார்ட்டை நம்ம நல்லா போடுறோம் அப்படிங்கிறப்ப இப்போ 15லாம் வந்துருச்சு ப்ரோ, அதெல்லாம் நல்லா பண்ணுது. பட் 11ஓட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ஒரு டெப்த் மிஸ் ஆகும் கேமராக்கும் இதுக்கும் கம்பேர் பண்றப்ப. பட் நல்லா இருக்கும் ப்ரோ. அது மற்ற ஃபோன்ஸ் கம்பேர் பண்றப்ப இதோட கேமரா குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ அதனால நான் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபிலிம் மேக்கிங். இப்போ வீடியோகிராஃபியில் மெயினாக நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். வீடியோகிராஃபிங்கிறப்ப ஸ்டெபிலிட்டி முக்கியம். HDR எந்த அளவுக்கு பிரைட்டா ஃபுட்டேஜ் கொடுக்குது இதெல்லாம் முக்கியம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா ப்ரோ? அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக தான் ப்ரோ இருக்கு. ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு 7 எடுத்துக்கோங்களேன். 7ல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஃபோக்கஸ் மிஸ் ஆகும், நம்ம தான் உட்காந்து ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் நல்லாவே இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபின்னு வரும்போது ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் ஐஃபோன் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? நான் ஃபோட்டோஸ் வந்துட்டு செல்ஃபிஸ் தான் மோஸ்ட்லி எடுப்பேன். பேக் கேமராஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் ஐஃபோன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ப்ரோ. பட் வீடியோகிராஃபிக்கு நான் கன்ஃபார்ம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே ப்ரோ, இப்போ இந்த விஷயம் வந்து ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரா உங்ககிட்ட கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. இப்போ ஐஃபோன் வந்து கேமராவை ரீப்ளேஸ் பண்ணுமா?
இது வந்துட்டு என்ன சொல்றது கம்பேட்டபிலிட்டியா இருக்கும், அழகா ஈஸியா எடுத்துடலாம். ஸோ ஆனா கேமராவை ரீப்ளேஸ் பண்றது அது வேற இது வேற சொல்றீங்க. ஓகே ப்ரோ. மற்றபடி ஆனா நம்ம ஓரளவுக்கு இதுல வந்து அதோட அவுட்புட் எடுத்துட்டு வர முடியுமா? ஏன்னா இப்போ நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஆரம்ப காலத்துல வர்றாங்க, புதுசா வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க அவங்களோட கெரியரை. அப்படிங்கிறப்ப அவங்களால இப்போ காசு போட்டு கேமரா வாங்க முடியாது. அதுக்கான ஆக்சசரிஸ் இப்போ கேமராக்கு ஒரு லென்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,000 30,000 வரும். ஸோ அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க ஒரு மொபைலில் ஒரு நல்ல கேமரா செட்டப் வேணுங்கிறவங்க, மெயினாக குறிப்பாக போக்க பட்ஜெட், ஏன்னா ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு 20,000 30,000 பட்ஜெட்டில் ஃபோன்ஸ் பார்ப்பாங்க. அப்போ இந்த ஃபோனை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்துட்டு கேமராலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்ட்டு ரேட்டு எல்லாமே கூட வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்ப ஒரு உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சே உங்களால் நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். 11ல் தான் எடுக்கிறோம், நம்மள்கிட்ட கேமரா இல்லை, இல்லை 7ல் தான் எடுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு எடுக்கலாம். அதே மாதிரி 11ல் வச்சு நீங்கள் புஷ் பண்ண முடியும். உங்களால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ண முடியும். அதான் அந்த பிளாக் மேஜிக் ஆப்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு லாகில் எடுக்கிறது அந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம எடுக்கிறதா ப்ரோ. 11 கேமராவான்லாம் கிடையாது, நம்ம எடுக்கிற வீடியோஸ் பொறுத்து தான் ஃபிலிம் மேக்கிங். ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இல்லாதது எது வந்து நம்மளுக்கு ஐஃபோனில் இருக்கு? ஏன்னா பொதுவாகவே நம்ம வீடியோன்னு வந்துருச்சுன்னா எல்லா யூடியூபர்ஸும் நம்ம சொல்லிக்கலாம், இல்லாட்டி பொதுவாக நம்ம வெளில கேட்டோம்னாலே ஐஃபோன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க வீடியோக்கு. அது எதனால வந்து ஆண்ட்ராய்டில் இல்லாதது அப்படி என்ன ஐஃபோனில்? ஏன்னா இப்போ ஐஃபோன் 11ங்கிறப்ப பழைய மாடலு, ஆண்ட்ராய்டில் இப்போ நீங்கள் புதுசாகவே 30,000 எடுத்தீங்கன்னா நல்ல ஸ்பெக்கில் உங்களுக்கு 108 MP அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கலாம் கேமராவில். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் வந்து ஐஃபோன் 11 ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு? அது எப்படி சொல்றது, ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்றீங்கன்னு சொல்றீங்கன்னா நான் 7 வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி. ஸோ 7ல் நான் வீடியோஸ் எடுக்கிறப்ப எனக்கு ஓரளவு பெட்டர் இமேஜ் பெட்டர் குவாலிட்டியே கிடைச்சது. நான் வச்சிருந்த Oppo A54 பிரைஸ் வைஸுமே நான் கம்மியாக 8,000 9,000 செகண்ட்ஸ்ல தான் எடுத்தேன். பழைய போனு அதுவாலே இதை விட கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியறப்ப ஏன் 11ஆல முடியாது? 11ஆல நல்லாவே முடியும். இப்போ 20,000 இருக்கிற பட்ஜெட்டை இருக்கிற போன்ஸை கம்பேர் பண்றப்ப 11 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதனாலதான் நான் 11 ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே ப்ரோ. இப்போ வந்து அடுத்து ஃப்ரண்ட் கேமரால வந்து ஐஃபோன்ல மெயினா என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஈவன் நம்ம ரிவ்யூவே நிறைய இது போட்டிருக்கோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நீங்க ஃப்ரண்ட் கேமரா அதிகமா யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க, அதனால நான் வந்து கேட்கறேன். எனக்கு நல்லா தான் ப்ரோ இருக்கு. நான் செல்ஃபிஸ் நிறைய எடுப்பேன், எனக்கு அது பிடிக்கும். அதாவது அந்த கேண்டிட் செல்ஃபிஸ் மாதிரி நான் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு செல்ஃபிஸ்லாம் நல்லா இருக்கு. ஸ்கின் டோன் அதெல்லாம் இல்லை, என்னோட ஸ்கின் டோன் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. எனக்கு எதுவும் ப்ராப்ளம் மாதிரி தெரியும், நல்லா குவாலிட்டியா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? ஃப்ரண்ட் கேமரால அவ்வளோ பண்ண மாட்டேன் ப்ரோ. இப்போ அல்ட்ரா வைட் நம்ம யூஸ் பண்றோம் பேக் இயர்ஸ் கேமரால. அல்ட்ரா வைடு எப்படி இருக்கு? அல்ட்ரா வைட் கொஞ்சம் ஒரு மாதிரி வைடா போகும், கொஞ்சம் டீடைல்லாம் மிஸ் ஆகுது. பட் மற்றபடி இதுல நல்லா இருக்கு ப்ரோ, நார்மல். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம கேமரா பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்பிளே. ஐஃபோன் 11ல பெரிய டிராபேக்கே பார்த்தீங்கன்னா எல்சிடி கொடுத்தது, அதுவும் 720p தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லாட்டி கண்டிப்பா AMOLED கொடுத்துருந்தா பெட்டரா? என்ன சொல்றது ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் 10s வச்சிருந்தேன். ஸோ அதில் AMOLED தான். அதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இது ஓகேன்னு தான் ப்ரோ தோணுது. AMOLED என்ன நல்ல ஒரு கலர்ஸ் எடுத்து கொடுக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். பட் எனக்கு எல்சிடியே ஓகே தான் ப்ரோ, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அது மைனஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு அப்படிங்கிறது தான். கொடுத்துருக்கலாம், பட் ஓகே தான். ஓகே ப்ரோ. இப்போ மற்றபடி பேட்டரி லைஃப், ஏன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து ஐஃபோன் 11க்கு பேட்டரி லைஃப், ஹீட்டிங் இஷ்யூ, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக ஃபீல் பண்ணல ப்ரோ. நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன், மட்டும் இல்லாமல் செஸ் விளையாடுவேன், அப்புறம் ரியல் கிரிக்கெட் அடிக்கடி விளையாடுவேன். பப்ஜி சிஓடி விளையாண்டு பார்த்தேன் ப்ரோ. நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் தான் அதிகமாக விளையாடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹீட்டெல்லாம் பெருசாலாம் நான் ஃபீல் பண்ணலை. எனக்கு நல்லா இருக்கு விளையாட. இப்போ நான் இதே என்னோட A54லாம் விளையாடுறேன்னா அந்த ஒன்று நின்றும், இல்லைன்னா வெளியே வந்துடும், இல்லைன்னா வேறு ஆப்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடும், ஹேங் ஆகும், ஹீட் ஆகும், எல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும். நான் பவர் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு தான் நான் எடுக்க முடியும். அதுக்குள்ளே நான் அவுட் ஆயிடுவேன், இல்லைன்னா கேமே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதில் சூப்பராக இருக்கு ப்ரோ. எனக்கு ஹீட்டெல்லாம் பெருசாலாம் இஷ்யூலாம் நான் வந்து. பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ? பேட்டரி லைஃப் வந்துட்டு என்ன சொல்கிறது, பேட்டரி லைஃப் தான் கொஞ்சம் எனக்கு மைனஸாக தருது. ஏன்னா நான் இப்போ வந்துட்டு ஐஃபோன் மட்டும் யூஸ் பண்ணல, நான் ரியல்மி ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணி செகண்டரியா வச்சுட்டு இதான் பிரைமரி ஃபோனு. நான் செகண்டரியா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு பேக்கப் மாதிரி வேணும். நான் இங்கேருந்து சென்னையில் போய் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சப்போஸ் எனக்கு இந்த ஃபோன் இல்லைன்னா அந்த ஃபோன், அந்த ஃபோன் இல்லைன்னா இந்த ஃபோன்ற மாதிரி தான். ஸோ
அதையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுல பாத்தீங்கன்னா சார்ஜ் நல்லாவே நிக்குது இதை கம்பேர் பண்றப்ப. நான் இருந்தாலும் இதுல கேம் அதிகமா விளையாடுறேன் நிறைய சொல்லலாம். ஆனா எனக்கு இதை கம்பேர் பண்றப்ப அதுல சார்ஜ் நல்லாவே நிக்குது ப்ரோ. என்ன பண்ணாலும் அதுல சார்ஜ் நல்லா. சார்ஜ் பேட்டரி லைஃப்காக வேணும்னா ஆண்ட்ராய்டு போறது பெட்டர் ஆப்ஷன். ஆண்ட்ராய்டு போறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே ப்ரோ. இப்போ மற்றபடி ஸ்பீக்கர் குவாலிட்டி அதுல எதுவும் சொல்லுங்க. ஏன்னா ஸ்பீக்கர்லாம் குறைய சொல்ல முடியாது. ஒரு ஸ்பீக்கர்லாம் செம்மையா இருக்கு. ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அதுல போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல செம்மையா இருக்கும் அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டரி லைஃப் பத்தி பேசிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் இப்போ கேமிங் பண்ணுறேன்னு சொன்னால கேட்குறேன். கேமிங்லாம் பண்ணும்போது ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளையாடும் போது ஒரு கேமருக்கு நீங்கள் இந்த ஐஃபோனில் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கேமருக்குன்னு சொல்றீங்கன்னா நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு நாள் ஃபுல்லா கேம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 11 செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அக்கேஷனலா இப்போ வந்து இந்த 15 இருக்கு, 15 Pro Max இருக்கு, அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு நான் சொல்லுவேன். பட் ஓரளவு ஒரு 3 to 4 hours மட்டும் நீங்க கண்டினியூஸா விளையாடுறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமா செட் ஆகும் ப்ரோ. நான்லாம் ஒரு 3 hours 4 hours தொடர்ந்து விளையாடுவேன் நைட் எல்லாம் வந்துட்டு. ஸோ அப்பெல்லாம் எனக்கு பெரிய அளவுலாம் இஷ்யூலாம் வந்ததே கிடையாது ப்ரோ. சூப்பரா பிளே ஆகும். ஓகே. அதனால நான் மற்றபடி இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் எக்ஸஸ் இருந்தப்போ வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணேன். இதுல நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஏன்னா அது கொஞ்சம் பேட்டரி இதாகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. நான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் என்ன சொல்லுவேன்னா ப்ரோ, நான் செகண்ட்ஸில் வாங்கினதுனால எனக்கு சார்ஜர் கிடைக்கல. ஸோ நான் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெருசாக யூஸ் பண்ணல, நான் தேர்ட் பார்ட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அதுவே எனக்கு ஓரளவு நல்லாவே இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ மற்றபடி நம்ம டே டு டே யூசேஜில் இப்போ நார்மலாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம், ப்ரௌஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், கேமரா யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி யூசேஜில் லேக் வந்து எங்கேயாச்சும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும்? அதாவது எனக்கு எப்போ லேகாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு அப்டேட் வரப்போ அந்த அப்டேட் பண்ணுவோம்ல, பண்ணி ஒரு 1 or 2 days மட்டும் அந்த அந்த ஒரு அப்டேட் செட் ஆகிறதுக்காக என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு 1 or 2 days மட்டும் அந்த ஒரு லேக் இருக்கும், லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது பெருசாலாம் இருந்தது. மற்றபடி டே டு டே யூசேஜ்க்குலாம் சூப்பரா தாராளமா இருந்துச்சு. எனக்கு எந்த ப்ராப்ளம். இப்போ இந்த போன்ல நம்ம மைனஸ் நெகட்டிவ்னு சொல்றதுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நெகட்டிவ்னு சொல்றதுன்னா பேட்டரி ப்ரோ. ஓகே. ஆம்லோட் வந்துட்டு எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைதான். பட் ஆம்லோட பிடிச்சவங்களுக்கு இது பெட்டரா இருந்திருக்கும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற என்ன அதான் அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சில பேர் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. இந்த கால்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கால்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது ஒன்று சொல்லுவேன் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் ப்ரோ. இந்த 3 தான் எனக்கு பெருசா தோன்றுது. இப்போ இதை வந்து ஒரு நீங்க வாங்கின ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறாங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக வாங்கலாம்? இதுல இருக்க பிளஸ் பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் இதுக்காக இந்த போனை வாங்கலாம் அப்படின்னா என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? அதாவது ப்ரோ 20,000 நிறைய போன்ஸ் இருக்கு. ஓகே. எல்லா போனும் வாங்கின புதுசுல சூப்பரா தான் இருக்கும். ஒரு 2 months யூஸ் பண்றப்ப சரி நல்லா செம்மையா இருக்கும், நல்லா விளையாடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் போனோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸே நமக்கு தெரியும். ஸோ நான் இதை செகண்ட்ஸ்ல தான் வாங்கினேன். இதை அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இது பண்றாங்க. எனக்கு அப்படி யூஸ் பண்ற இப்பவுமே எனக்கு வந்துட்டு கண்டிஷன்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு, எனக்கு லேக் இல்லை, எதுவுமே இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குன்றப்ப நான் அதுக்காண்டியே இதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இந்த லேக் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது அதுல எதுவுமே குறையில, அது எல்லாமே சூப்பரா இருக்கு. செகண்ட் வந்துட்டு அதான் கேமிங் சொன்னேன்ல, ஒரு 3 to 4 hours உங்களால ஒரு நல்ல கேமிங் விளையாட முடியும், அதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி அதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ப்ரோ. கேமரா நாலாவது கேமரா விடவே முடியாது, அதனால கேமரா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஓவரால் இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு பர்சன் வந்து ஒரு 20,000 பட்ஜெட்டில் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு, அதாவது இப்போ இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 to 20 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. செகண்ட் ஹேண்ட்லேயே இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? ப்ரைஸ் பாயிண்ட் தாராளமாக பண்ணுவேன் ப்ரோ. ஏன்னா நீங்க செகண்ட் ஹேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸஸும் வாங்க முடியும், 10 வாங்க முடியும். இந்த 2024ல இது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ப்ரோ தாராளமா ஒர்த்து ப்ரோ. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் வாங்கி 3 months மேல ஆக போகுது. இப்ப நான் நினைச்சிருந்தா இப்ப 12 போலாம், இல்ல வேற ஏதாவது போலாம். எனக்கு ஆனா இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ அதனால நான் இதே எனக்கு இப்போ வந்து iOS எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இது லான்ச் ஆனப்ப வேற iOSல இருந்துச்சு. இப்போ நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு இப்போ இங்க வந்து நிக்குது. இப்போ 18 வரும்ங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ iOS 17 இருக்கிற எல்லா ஃபீச்சரும் ஒர்க் ஆகுதா?
அண்ட் iOS 17 அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் எதுவும் லேக் எதுவும் ஃபீல் பண்ணீங்களா இல்லாட்டி iOS 17க்கு அப்புறம் ஆக்சுவலி இப்போ வாங்கியிருக்கனால நீங்கள் 17 தான் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ 17ல நீங்கள் மற்ற ஃபோன் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை 10s யூஸ் பண்ணியிருந்தீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் iOS 17 எப்படி ரன் ஆகுது? 10sல வந்துட்டு ஒரு லேக் இருக்கும். எப்போதுமே அப்டேட்க்கு அப்புறம் பயங்கரமா லேக் ஆகும். இந்த மாதிரி லைட்டாலாம் லேக் ஆகுது, அதுல பயங்கரமா லேக் ஆகும். அப்டேட்க்கு அப்புறம் ஹீட் இருக்கும், கொஞ்சம் ஹீட் பிரச்சனை. இதுல அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டா 2-3 தடவை லேக் ஆயிருக்கு. ஏன்னா வந்துட்டு நான் யூஸ் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சது ஒரு நார்மலா யூஸ் பண்றதுக்கும் அந்த அப்டேட்க்கு அப்புறம் யூஸ் பண்றதுக்கும் செம்ம டிஃபரன்ஸ் இருந்துச்சு. மற்றபடி பெருசா அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. மற்றபடி அவங்க சொன்ன அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த வால்பேப்பர்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பயம் இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா அந்த 17.4 அதெல்லாம் வந்துட்டு க்ரீன் லைன் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு அப்படின்னால நான் பயந்தே அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா அப்டேட் டவுன்லோட் பண்ணிப்பேன், ஆனால் அப்டேட் கொடுக்க மாட்டேன், டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் வந்துட்டு ஏதாவது வீடியோஸ் பார்ப்பேன், ஏதாவது பண்ணிட்டு சரி பிரச்சனை இல்லை, ஸோ இப்போ நம்ம அப்டேட் கொடுத்துக்கலாம்னு அப்டேட் பண்ணிப்பேன். இப்படிதான் ஒவ்வொரு அந்த 17 மட்டும் எனக்கு அந்த ஒரு பயமாவே இருக்கு அப்டேட்ல. ஓகே ப்ரோ, இப்போ இதை பத்தி இந்த ஃபோனை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம். இப்போ இன்னொரு பர்சனலாக இன்னொரு கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்சுவலாக 3 ஃபோன் இது வரைக்கும் செகண்ட் ஹேண்ட்ல 7, 10s, 11 எல்லாமே வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஐஃபோன் வாங்க போறாங்க, இப்போ 11 வாங்க போறாங்க. என்ன மாதிரி விஷயங்களை செக் பண்ணி வாங்கணும், என்ன மாதிரி இடங்கள்ல அவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? உங்களுக்கு நிறைய, ஏன்னா 3 ஃபோன் நீங்க வச்சிருந்தனால அதை பார்த்து கரெக்டா நீங்க வாங்கியிருப்பீங்க, அதனால உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 10sல ஏமாந்துட்டேன் ப்ரோ, நான் அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா 10sல என்ன சொன்னாங்கன்னா 10s வந்துட்டு AMOLED டிஸ்பிளே, அதுக்காக தான் 10s வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் லுக்கு, அந்த ஒரு லுக்கே சூப்பரா இருக்கும் 10sல பொறுத்த வரைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் 10s பிடிக்கும். நான் வந்துட்டு 11 போறதுக்கு முன்னாடி ஏன் 10s போனேன்னா அதோட லுக்குக்காண்டியே நான் 10s ஒரு மாதிரி ப்ரீமியமா இருக்கும் அதை பாக்குறப்ப. சரி 10s போலாம் அப்படின்னு போய் வாங்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதுவுமே மாத்தல, எதுவுமே பிரிக்கல, பக்கா கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ட்டாங்க. ஃபோனும் நல்லா தான் இருந்துச்சு, வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஃபோன் ஹீட் ஆகும், பயங்கரமா லேக் ஆகும், ஏதாவது ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டே இருக்கும். நானும் ஃபோன் பேசுறப்போ ஹீட் ஆகும் ப்ரோ, ஃபோன் ஹீட் ஆகும். ஃபோன் பேசுறதுக்கும் என்னன்னு தெரியல, ஃபோன் பேசுறப்பெல்லாம் ஹீட் ஆகும். அதனாலே காது கிட்ட கூட வச்சு பேச முடியாது, ஏதாவது ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிட்டு இருப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் வந்துட்டு இது ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் இதில் கொடுத்து பார்த்தப்ப ஆமா இதில் டிஸ்பிளே மாற்றிருக்காங்க, அது போக மதர் போர்ட்லேயும் வந்துட்டு அவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அப்போ வந்துட்டு நான் அங்கே வந்துட்டு ஏமாந்துட்டேன் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோன் வாங்க போறீங்கன்னா என்ன சொல்லுவேன்னா டிஸ்பிளே ஒரிஜினலா இல்லையான்னு பார்க்கணும். அதை செக் பண்றதுக்கு எதுவும் மெத்தட் இருக்கா ப்ரோ? செக் பண்றதுக்கு தான் இது அந்த பிரைட்னஸை வந்துட்டு லோ பண்ணிட்டு பார்த்தா வந்துட்டு அது ஒரிஜினலா இல்லையான்றது மட்டும் ஏதோ பண்ண முடியும். ஓகே கைஸ், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம் இன்னொரு வீடியோல, நான் டீட்டெயிலா உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் ப்ரோ, இப்போ டிஸ்பிளேக்கு அந்த மாதிரி பிரைட்னஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சொன்னாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அந்த இது ஒர்க் ஆகுதா இல்லையன்ற மாதிரி ட்ரூ டோன் அது ஒர்க் ஆகுதா, ட்ரூ டோன் வச்சே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது மாத்திருக்காங்களா இல்லையான்னு. சில இதுல வந்துட்டு அந்த ட்ரூ டோனே ஏதோ பண்ணி இப்போ எனக்கு அப்படிதான் கொடுத்துட்டாங்க, ட்ரூ டோன்லும் ஒர்க் ஆகுற மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் நீங்க பாத்துக்கணும் ட்ரூ டோன். அப்புறம் அந்த கால் வந்துட்டு அந்த இங்க இருக்கிற அந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கணும். ஏன்னா என்னோட 7ல வந்துட்டு அது ஒரு இஷ்யூ வந்துச்சு, அந்த கால் சென்சார் ப்ரோ, அந்த இதெல்லாம் ஆன் ஆகுதா இல்லையான்னு பாத்துக்கணும். கேமரா பார்க்கணும் ப்ரோ முக்கியமா, ஏன்னா வாங்குறதே கேமரா அந்த குவாலிட்டி நம்ம பாக்குறப்பே தெரிஞ்சிடும் அந்த குவாலிட்டி. ஸோ இந்த 4 மெயினா பாத்துட்டீங்கனாலே நீங்க ஓரளவு கரெக்டா பார்த்து வாங்கிட முடியும். ஓகே ப்ரோ, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி சென்னையில இருந்து இந்த அளவுக்கு எங்க ஸ்டூடியோக்கு வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் இதே மாதிரி உங்களோட ஃபோன்ஸே ரிவ்யூ பண்ணணும், உங்களுக்கும் யூசர் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், தாராளமாக நம்மளும் பண்ணலாம். அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மீண்டும் ஒரு அர்த்தத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.